சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரியும், விஜயும் சீக்கிரமாவே ஒண்ணு சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க காவேரி, விஜய சாயந்தரம் பார்க்ல மீட் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க காவேரியும் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, வீட்ல வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாரதா கிட்ட, "அம்மா நான் விஜய போய் பார்த்துட்டு வரேன். அவர் மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல் பார்த்துட்டு அதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நேர்ல சொல்றதா சொன்னாரு. அதனால போய் பார்த்துட்டு வரேன்ம்மா" அப்படின்னு காவேரி சொன்னதும், இங்க சாரதா வந்துட்டு உம்முன்னு அமைதியா இருக்கிறாங்க. "என்னம்மா போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன், சரின்னு சொல்ல மாட்டேக்க" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்ல" அப்படிங்கிறாங்க. "உனக்கு எது சந்தோஷம்னு எனக்கு தெரியும். அத என்னால பண்ண முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்லம்மா. அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் அதையே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அவரேவும் மேட்ரிமோனியல் சைட்ல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நீ என்னமோ அவருக்கு என்ன விட்டா வேற பொண்ணே கிடைக்காத மாரில பேசிக்கிட்டு இருக்க. அந்த ப்ரொஃபைல பிடிச்சு போய் நெறைய பேர் லைக் பண்ணியிருந்தாங்க தெரியுமா?" அப்படின்னு இங்க காவேரி சொன்னதும், உடனே சாரதா இருந்துட்டு, "நெறைய பேர் லைக் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஆனா உனக்கு பிடிக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அம்மா உன்கிட்ட இப்ப பேச முடியாது. விஜய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா சாரதா மாப்பிள்ளை என்ன பேசி சமாதானம் பண்ண போறாருன்னு தெரியலையே! இவ என்ன பண்ணி வைக்க போறாளோ! இவ ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறாங்க. இங்க விஜய் தாத்தா கிட்ட, "தாத்தா, அம்மு இங்க இருக்கட்டும். நான் இந்த காவேரிய மீட் பண்ணி பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னப்பா சொல்லப் போற? அவட்ட எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டா, நீ என்ன சொல்லப் போற?" அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு, "அதான் தாத்தா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் அதையே பேசிக்கிறேன். அப்படி நான் சொன்னேன்னா, அதுக்கடுத்து பொண்ணு பார்க்குற விஷயத்த பத்தி அவ என்கிட்ட பேசவே மாட்டா" அப்படின்ட்டு இங்க விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க. உடனே "சரிப்பா, சரி பார்த்து பேசிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இங்க விஜயும் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரியும் வந்துடுறாங்க. வந்ததும், "என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க, இப்ப தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், காவேரி இருந்துட்டு, "சரிங்க, நேர்ல வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல்ல நெறைய பேர் வந்து உங்கள பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னதா தாத்தா சொன்னாங்க. அதனால அதுல எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அத நேர்ல சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க" அப்படின்னு காவேரி கேட்டதும், விஜய் இருந்துகிட்டு, "என்னங்க அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு இங்க விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "நீங்க தானே சொன்னீங்க, தனியா வந்து சொல்றேன் அப்படின்ட்டு. சொல்லுங்க. உங்க ஃப்யூச்சர பத்தி யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா நீங்க இதுல பட்டும் படாத மாரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம்னு சொன்ன பிறகு தானே நான் இப்படி முடிவெடுத்தேன். அப்ப நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ஓகே தானே சொன்னீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பொண்ண வேற சொல்றேன்னு தானே சொன்னீங்க நேர்ல வந்து. இப்ப என்ன அத பத்தியே பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்டதும், விஜய் இருந்துகிட்டு, "சரிங்க, நான் எனக்கு பிடிச்ச பொண்ண சொல்றேன்" அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் எடுக்குறாங்க. கிஃப்ட் எடுத்துட்டு காவேரிட்ட குடுத்துட்டு, "எனக்கு பிடிச்ச பொண்ணு நீங்க தான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டதும் காவேரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "என்ன சொல்றீங்க? உங்களுக்கு மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல்ல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கேட்டா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, அந்த மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல்ல உள்ள பொண்ணெல்லாம் நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா, எனக்கு உங்கள பார்த்த பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசையே வந்துச்சு. அது எதனாலனா, நீங்க அம்மு கிட்ட பழகுற விதத்த பார்த்து தான். அம்மு கிட்ட நீங்க அவ்வளோ அக்கறையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்முவ அவ்வளோ அக்கறையா கவனிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரியேவும் ஒரு பொண்ண என்னால தேட முடியாது. அதுக்கு பதிலா நீங்களே என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்முவுக்கு அம்மாவாயிடலாம்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "ஓ! இந்த எண்ணத்தோட தான் இத்தன நாளா என்கிட்ட பழகிட்டு இருந்தீங்களா? ஓ! அப்பவே எனக்கு தெரிஞ்சுச்சு. நீங்க என்கிட்ட பழகுற விதத்தெல்லாம் பார்த்துட்டு. என்னடா எல்லாத்துக்கிட்டயும் இவரு நல்லா தானே பேசுறாரு. என்ன பார்த்தா மட்டும் ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு. ஓ! இந்த எண்ணத்த வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட நீங்க வந்து ஓவரா பழகிட்டு இருந்திருக்கீங்க. இந்த எண்ணத்தோட பழகுறேன்னு அப்பவே சொன்னீங்கன்னா, நான் உங்கள விட்டு விலகி போயிருப்பேன்ல. ஏங்க மனசுக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு எண்ணத்த வச்சுட்டு தான் என்ட்ட பழகிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "ஏங்க நீங்க தானே சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கல்ல. உண்மையிலேயே சொல்றேங்க. இந்த 5 வருஷம் ஆகுது. என் ஒய்ஃப் வந்து இல்லாம போயி. ஆனா, இந்த 5 வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ண சொல்லி, எங்க தாத்தா, எங்க சித்தி, சித்தப்பா எல்லாரும் கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஆனா, யாரையும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணவே இல்ல. உங்கள மட்டும் தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுங்க. உங்கள பார்க்கும்போது தான் எனக்கு என் ஒய்ஃப மிஸ் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலும் இல்ல. அதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா, உங்கள எப்ப பார்த்தேனோ, அந்த நிமிஷத்துல இருந்து நான் என் ஒய்ஃப மிஸ் பண்ணவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் காவேரி இருந்துட்டு, "இங்க பேசுறதே சரியில்லங்க. நான் என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் மேட்ரிமோனியல் சைட்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நெனச்சா, ஆனா நீங்க என்ன என்னைய கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க. இங்க பாருங்க இதே தான் எங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வேற பொண்ண பார்த்து எதுக்கு நீ அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? நீ ஏன் அவர கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கு ஓகே சொல்லல. எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க காவேரி இருந்துட்டு. எதுக்காகங்க நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன விதத்துல உங்களுக்கு குறைச்சலா தெரியிறேன்? சொல்லுங்க. எதுக்கு 2வதா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறீங்களா?
அதுவும் இல்லாம எனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்குது. அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அதெல்லாம் காரணம் இல்லங்க. நான் என்ன காரணத்துக்காக யோசிக்கிறேன்னு தெரியுமா? நீங்க ஏற்கனவே உங்க ஒய்ஃப அவ்வளவு நேசிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நெனச்சுக்கோங்க. என்ன பத்தி நீங்க யோசிப்பீங்களா? என்ன அவ்வளோ தூரம் நேசிப்பீங்களா? என்ன இருந்தாலும் நான் 2ஆம் பட்சமா தானே உங்களுக்கு தெரிவேன். அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஓ! இப்படி ஒண்ணு கேட்குறாளே! இவ என்ன எப்படி போனாலும் மடக்கி மடக்கி பேசிக்கிட்டு இருக்கா. இவகிட்ட எப்படிதான் சமாளிக்கிறதுன்னே தெரியலையே! அப்படி சொல்லிட்டு, இங்க விஜய் வந்து சொல்றாங்க. இல்லங்க. வந்துட்டு சரிங்க. நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. அவசரம் கிடையாது. ஆனா, இந்த மேட்ரிமோனியல் சைட்ல பொண்ணு பார்க்குற வேலைலாம் இனிமேல் வேண்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னா, அது உங்கள மட்டும் தான். ஏன்னா, எனக்கு பொருத்தமானது நீங்க மட்டும் தாங்க. எனக்கு பிடிச்சவங்க. அப்டி சொல்லிட்டு விஜய் சொன்னதும், காவேரி இருந்துட்டு, அதெல்லாம் இப்ப நடக்கவே நடக்காதுங்க. மன்னிச்சிடுங்க அப்டி சொல்லி சொல்றாங்க. இல்லங்க நீங்க நல்லா யோசிச்சு டைம் எடுத்துக்கோங்கங்க. உங்க மனசு எப்ப மாறி இதுக்கு ஓகே சொல்லுதோ, அப்ப பார்த்துக்கலாம். அதுவரைக்கும் இந்த மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல்ல இருந்து என்னுடைய ப்ரொஃபைல டெலீட் பண்ணிறாமே, அந்த மேட்ரிமோனியல் சைட்லருந்து அப்டின்ட்டு விஜய் கேட்டதும், உங்க தாத்தா கிட்ட தான் இருக்கு. டெலீட் பண்ணிடுங்க. அப்படின்னு காவேரி சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க. ஏங்க இந்த அந்த கிஃப்ட்ட மறக்காம ஓப்பன் பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தேனே உங்க பர்த்டேக்கு. அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி அத கண்டுக்கவே இல்ல. அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்ததும், "என்னாச்சுடி? என்ன அந்த பையன் யார பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு?" அப்படின்னு கேட்கறாங்க. "உன்ன மாதிரியே தான் அந்த ஆளும் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன தான் பிடிச்சிருக்கான். என்ன தான் அவருக்கு கல்யாணம் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமா கோவமா போறாங்க. எப்படியோ விஜய் தம்பி சமாளிச்சுச்சு போலுக்க. என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அதுதான் இவ்வளோ கோவத்தோட வர்றாளா? அப்படின்ட்டு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில காவேரி இருந்துகிட்டு, அவர் என்னதான் கிஃப்ட் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில வந்து ஒரு இதில வந்து முருகன் டாலரும், இன்னொரு கிஃப்ட் பர்த்டேக்கு வேற குடுத்தாரே, அதில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதிலயும் முருகனோட வேல் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி, என்ன இந்த முருகன், வேல் இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. என் கழுத்துலயும் இந்த மாதிரி டாலர் தான் போட்டிருக்கேன். எதுக்காக இப்படி கிஃப்ட் பண்ணியிருக்காருன்னு புரியலையே! ஒரு வேள எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிஃப்ட் பண்ணியிருக்காரா? இதெல்லாம் அம்மாவ தான் காரணமா இருக்கும். அம்மா தான் எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் வந்து இந்த கிஃப்ட்ட எனக்கு குடுத்துருக்காரு அப்டி சொல்லிட்டு காவேரி வந்து அத பார்க்குறாங்க. இங்க சாரதா இருந்துகிட்டு விஜய்க்கு கால் பண்ணி, "மாப்பிள எப்படியோ காவேரி பேசி சமாளிச்சுட்டீங்க போலக்க. நீங்க அவள தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? இங்க செம கோவத்தோட இருக்கிறா" அப்படிங்கிறாங்க. "வேற அத்த அவ எனக்கே பொண்ணு பாப்பாளா? எனக்கு எவ்வளோ கோவமா இருந்துச்சு." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோவப்படட்டும். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுவாள்ல. அப்படி சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், இங்க சாரதா வந்துட்டு, "ஆமா தம்பி ரொம்ப தான் திமிரா தான் அலையிறா. என் பொண்ணா இருந்தாலும் நீ இப்படி திமிரு பிடிச்சிட்டு இருக்கா. எனக்கே கோவம் தான் வருது. நான் சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்க மாட்டேக்கா. பொண்ணு பார்க்குறாளாம் பொண்ணு." அப்படி சொல்லிட்டு இங்க விஜய் கிட்ட சாரதாவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்ல தம்பி, நீங்க ஏதோ கிஃப்ட் குடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அத திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தா தம்பி." அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அப்படியா அத்த? ஓ! அந்த கிஃப்ட்ல முருகன் டாலர் இருந்துட்டு எடுத்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. நீங்க இதுக்கு முன்னாடி அவ செயின கழுத்துல போட்டிருந்தால, அத வேற கிஃப்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தா. என்னன்னு தெரியல. நான் எதுவும் கேட்கல. அவ கோவமா இருந்ததுனால அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அத்த, அவளுக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும்ல. அதுக்காக தான் நானு அத குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், ஓ! அப்படியா தம்பி? சரி, சரி. இத சாக்கா வச்சு அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுன்னா நல்லதுதான். அப்படின்ட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலு உங்களுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்த அவ பேச மாட்டா அப்படின்ட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.